இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ டுடே ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜோக் டே. ஸோ அதான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜோக் அப்படின்னா. ஸோ வாழ்க்கையில இந்த சிரிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளையும் தாண்டி வர வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் மறந்து போன ஒரு விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த சிரிப்பு அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு ஜூலை 1 ஆகிட்டு இருக்கு சர்வதேச ஜோக் தினம். அண்ட் இன்னொன்னு, நம்ம இந்த வருஷம் ஆரம்பிச்சு கரெக்டா 6 மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது அரை வருடங்கள் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஸோ சூப்பர். இதுக்கப்புறமும் நம்ம இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாளையும் டக்குன்னு ரொம்ப ஜாலியாகவும் போகும்னு நம்பலாம். அண்ட் இந்த டேவை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நகைச்சுவை அப்படிங்கிறது இல்லாம, சிரிப்புங்கிறது இல்லாம நம்ம யாராவது இங்க இருப்போமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில சோ ஸ்மைல் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கதான் செய்யுது. சோ ஆக்சுவலி என்னன்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு 2 விஷயங்கள் தான். 2 விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு தடவை கூட சிரிக்காத ஏழையும் கிடையாது, ஒரு தடவை கூட அழுகாத பணக்காரனும் கிடையாது அப்படின்ட்டு. கண்டிப்பா இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் அப்படிங்கிறது. சோ இந்த ஜூலை 1ஆம் தேதி வந்து மன அழுத்தத்தை தவிர்க்கணும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும், தேவையில்லாத இந்த உலகத்துக்கு வந்து இந்த சுறுசுறுப்பா வந்து இருக்கணும், நகைச்சுவை நாடகங்கள் நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கணும். சோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் ஜோக் டே அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜூலை 1 உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்றதுக்கான ஒரு டே. சோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். சோ இந்த டேவுடைய ஒரு டைம் லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிமு 1900 ரொம்ப பழமையான ஜோக்ஸ் அப்படிங்கிறது இந்த கழிப்பறையை பத்தி ஒரு சுமேரிய பழமொழியில வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் வந்து கிமு 1600 வெஸ்கார்ட் கார்ப்ரஸ் அப்படிங்கிறவர் வந்து நகைச்சுவை ஒன்றுக்கு வந்து உதாரணமா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எல்லாம் தான் இந்த மாதிரியான ஜோக்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த டேவோடைய ஒரு டைம் லைன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். சோ இதோட ஒரு நடவடிக்கைகள்னு எடுத்துக்கும் பொழுது, நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபன்னியான விஷயங்களை பண்ணலாம், இல்லைன்னா ஃபன்னியான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு கடி ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோக் வந்து நீங்க கத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து இன்னைக்கு ஒரு 24 ஹார்ஸுமே இந்த டேவுக்காக நீங்க வந்து ஒரு ஜோக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம். ஸோ இந்த டேவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அட் சேம் வந்து வீட்டுல இன்னும் இந்த டே இன்னைக்கு என்னென்ன டேஸ் இருக்கு அண்ட் இந்தியாவில மட்டும் நம்ம என்ன டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போலாம். சாரி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ திஸ் இஸ் சிலை வி கேர் வி ஷேர் வி ஆர் ஆன் ஏர். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோக் டே அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த டேவுடைய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஜோக் அப்படிங்கிறது எதுக்கு மோஸ்டா அப்படின்னா, நம்ம ஸ்மைல் பண்றதுக்கு தானே, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜோக் வந்து எடுத்துக்கும் பொழுது இதை பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு வந்து நல்லது. ஸோ சிரிச்சு இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அட் த சேம் இந்த மாதிரியான ஜோக்ஸ்ல ஸ்மைல் பண்ணி இது பண்றது ஒரு மனுஷங்களுடைய அந்த ஒற்றுமையை வந்து அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாகரிகம் வளர்ந்த காலத்துல இருந்து நகைச்சுவைகள் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுக்கப்படுது. பண்டைய கிரேக்கர்கள் வந்து எல்லாருமே இந்த நகைச்சுவைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4000 வருஷங்களாவே சுமேரியர்கள் கிட்ட, 4000 சுமேரியர்கள் யாரு அப்படின்னா முதல்ல எழுத்து வடிவத்தை வந்து கொண்டு வந்தவங்க, நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுமேரியர்கள் கொண்டு இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜோக் டேக்கான அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ இன்னைக்கு ஒரு விடவே சொன்னேன் இல்லைங்களா, இந்தியாவில மட்டுமே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நேஷனல் லெவல்ல நம்ம டாக்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. அதாவது மருத்துவர்கள் தினம் அப்படிங்கிறது பல்வேறு நாடுகள்ல பல்வேறு தேதிகள்ல வித்தியாசமான நாட்கள்ல இந்த டாக்டர்ஸ் டே, அதாவது மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுது. பட் இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் தினம் கொண்டாடிட்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா, மருத்துவ தினத்தோட தேசிய பதிப்பு உருவாக்குறதுக்கு ஒரு தனி நபரா ஒருத்தவர் வந்து ஊக்கமளிச்சிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பிதான் சந்திர ராய். ஸோ இவரு வந்து ஒரு பிரபலமான மரியாதைக்குரிய மருத்துவர்களை இவர் ஒருத்தவர். ஒவ்வொரு இயருமே ஜூலை 1 வந்து நம்ம இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த டேல அந்த
மில்லியன் கணக்கான சுகாதார பணியாளர்கள், அந்த பேஷண்ட்ஸ பார்க்குற அந்த மருத்துவ நிறுவனங்கள்னு சொல்லிட்டு நெறைய வந்து கௌரவிக்கப்படுது. அண்ட் இந்த டேவோடைய ஒரு டைம்லைன் எடுத்துக்கும் பொழுது, மருத்துவ தினம் அப்படிங்கிறது இந்தியால மட்டும் தான் இந்த டேல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா முழுவதுமே ஜூலை 1 வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா, இவர் வந்து மேற்கு வங்காளத்துடைய 2வது முதலமைச்சரா இருந்தாரு டாக்டர் பிதான் சந்திரா ராய். ஸோ இவரோட நினைவா தான் இந்த டே வந்து நம்ம மருத்துவர் தினம்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து 1882ல பாட்னாவுல பிறந்தவர். இவரு கூட மொத்தம் 5 மெம்பர்ஸ் வந்து பிறந்திருக்கிறாங்க. அண்ட் இவங்கள்ல வந்து மூத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராய் அப்படிங்கிறவர். இவர் இந்தியாவில வந்து மருத்துவ படிப்பு, அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அகெயின் அதுல இருந்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1901ல வந்து கல்கத்தாவில ஃபர்ஸ்ட் சேர்றாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு மேல் படிப்புக்கு வந்து கல்கத்தாவுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல யாரு கூடனா மகாத்மா காந்தி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகி காந்தி கூட உண்ணாவிரதம் எல்லாம் இருந்துட்டு அவங்களோட எல்லாம் வந்து அவர் பயணம் செஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு கதையா வந்து சொல்லப்படுது. அந்த மருந்துகள் வந்து இந்தியாவுல தயாரிக்கப்படல அப்படிங்கிறதுக்காக காந்திக்கு வந்து ஆதரவா சிகிச்சை மருத்துவதெல்லாம் இது பண்ணிட்டு டாக்டர் ராய் வந்து என்ன பதில் அளிக்கிறாரு அப்படின்னா, 400 மில்லியன் மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஒருவர் மிகவும் கடுமையா நடந்துக்கிறாரு. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா, காந்திக்கு வந்து இந்த போராட்டம் எல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. சோ அவருக்கு தேவையான மருந்துகள்ங்கிறது இந்தியாவுல தயாரிக்கப்படல. சோ பட் இவரு வந்து மருந்துகள் இந்தியாவுல தயாரிக்கப்பட்டதுனால வெளிநாட்டுல இருந்து தானே வாங்கணும். சோ அந்த மாதிரி மருந்தை வந்து இவரு சாப்பிடவும் இல்லை. சோ அந்த ஒரு காரணத்தினால இவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காந்தி மருந்து அதுக்கப்புறம் தான் வந்து உட்கொண்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிறந்த நன்மை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ அதாவது பாடியில வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களை அவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்தியாவுல நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்ணியிருக்காரு, புற்றுநோய்க்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு நிறைய நிறுவனங்களை வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரோட நினைவா தான் நம்ம இந்த டேவை வந்து இந்தியாவில நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேவை பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் ஒரு சாங் கேட்டுட்டு நம்ம அகைன் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர்டர். Okay friends, welcome back to the show. This is TC Live, we care, we share, we are on air. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டாக்டர்ஸ் டே நம்ம அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அண்ட் இதில் இன்னொரு விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இன்னைக்கு டாக்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து அவரோட ராய் அவங்களுடைய நினைவாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதவ்பூர்ல வந்து காச நோய் மருத்துவமனை, அதாவது டிபிக்காகவும், அண்ட் வந்து கமலா நேரு மருத்துவமனை, விக்டோரியா நிறுவனம், அப்புறம் சித்தர்ஜன் புற்றுநோய் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு கல்கத்தாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறுவி இருக்கிறாரு. 1926ல பெண்கள் குழந்தைங்களுக்காக சித்தரஞ்சன் சேவா சதன்னு சொல்லிட்டு ஒண்ணு நிறுவி இருக்கிறாரு. இது வந்து இவருடைய மிகப்பெரிய சாதனைகளா வந்து கருதப்படுது. அண்ட் இந்த டேவுடைய ஒரு டைம்லைன் எடுத்துக்கிறப்போ 1882ல பிதான் சந்திரா ராய் வந்து ஜூலை 1 பிரிட்டிஷ் இந்தியாவுல பாட்னா இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்க வந்து பிறக்கிறாரு பெங்கால் பிரசிடென்சில. 1901ல ராய் வந்து கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து பட்டம் பெற்று மேற்படிப்புக்காக எங்க போறாருன்னா இங்கிலாந்து போறாரு. ஸோ 1925ல இந்தியால புதிதா வந்து சுதந்திரம் பெறணும்னு சொல்லிட்டு மேற்கு வங்கத்தோட முதல்வர் ஆகிறாரு. 1925 26 வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த குழந்தைங்களுக்காக நிறுவுறது. அண்ட் 1961ல டாக்டர் ராய் இறப்பறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய குடியரசுடைய உயர்திய விருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரத ரத்னா தான். ஸோ பாரத ரத்னா அவார்ட் வந்து இவர் வாங்குறாரு. அண்ட் வந்து 1991ல பிதான் சந்திரா ராயோட நினைவா முதல் முறையா டாக்டர் தினம் வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டேவ்ல நீங்க எப்படி இந்த டேவை நீங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாக்டர் ராய் வந்து அவரோட வாழ்க்கையில பத்தின பல செய்திகளை வந்து நம்பவே முடியாம அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்னென்ன இருக்குங்கிறத அவரோட ஹிஸ்டரியில நீங்க போய் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மருத்துவமனைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல இருக்கீங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கிற பட்சத்துல உங்க ஒரு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க வீட்லயே கூட யாருக்காவது உடம்பு முடியாம இருக்கலாமா, உங்ககிட்ட பாசமா நடந்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களோட டாக்டர்ஸ்க்கு இன்னைக்கு நீங்க ஒரு தேங்க்யூ லெட்டர் கூட எழுதலாம். அண்ட் இந்த டேவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் 5 இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டுட்டு நம்ம அகைன் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ் கேட்டுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷன் போலாம்.